அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் அஸ்ரா vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் vlog வந்து எதை பற்றின்னு தமிழ்நிலையே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா சண்டே அன்னைக்கு எடுத்தது. சண்டே அன்னைக்கு எப்போவுமே கொஞ்சம் இதாக போகும். பட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் எனக்கு நேரம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்த மாதிரி. ஸோ அதான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே வந்து எப்போயுமே நிஹால் கேட்குற ஒரு விஷயம் பூரி சுட்டு தாங்கன்னு தான் கேட்பார். ஒரு 2 months ஆச்சு பூரிலாம் கை வச்சு. ஸோ அடிப்பட்டது அது இதுன்ட்டு எதுவுமே இது பண்ண முடியாமல் போயிடுச்சா. ஸோ இன்றைக்கி எப்படியாவது பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்துடலான்ட்டு நைட்டே வந்து பட்டாணி, வெள்ளை பட்டாணி அண்ட் பச்சை பட்டாணி ரெண்டுமே கலந்து ஊற வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்துருச்சு. அதை வேக வச்சுட்டு குருமாக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். பூரிக்கு எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு இது பண்ணியே ரொம்ப இதாக இருக்கும். பட் அதை விட வந்து நிஹாலுக்குமே சரி எனக்குமே சரி அந்த பட்டாணி ஸ்பைஸியாக வச்சு பூரிக்கு குருமா வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதே தான் எப்போவுமே செஞ்சுக்கிறது. அன்றைக்குமே அதையே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிவிட்டேன், வேக வச்சுட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து மாவுலாம் இது பண்ணிவிட்டு பட்டாணி வேக வச்சுட்டு அடுத்தடுத்து ஈஸியாக முடிஞ்சிடும்ன்ட்டு. பூரிக்கு வந்து மைதா, கோதுமை அண்ட் ரவா இது 3மே இது பண்ணி தான் மாவு ரெடி பண்ணியிருக்கேன். சண்டே எதனால் ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக இருக்கும்டாக்கா ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே சண்டே 2 நாள் ஸ்கூல் லீவ் வராது. சாட்டர்டேவும் இப்போ வந்து ஸ்கூல் வந்து வச்சிடுறா, ஹாஃப் டேவாவது ஸ்கூல் வச்சிடுறல. அப்போ சண்டே வந்து அந்த 1 day தான் லீவு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த தூக்கம் இல்லாமல் தான் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பரபரப்பாகவே இருக்கும். இந்த வீக் வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே தொடர்ந்து லீவ் இருந்துச்சு. ஸோ சண்டே அன்னைக்கு இந்த வேலையை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. சாட்டர்டே வந்து நல்லா கொஞ்சம் தூங்கிட்டேன். காலையில் தூங்கி அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்ததுனால எனக்கு அடுத்த நாள் வந்து வேலை இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியல. எல்லாருக்குமே சரி கொஞ்சம் தூங்கி நம்ம ஹெல்த்தையுமே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு அதை தூங்குறதுனா ரொம்ப சோம்பேறித்தனமாக ரொம்ப நேரம் தூங்குறது கிடையாது. கிடைக்கிற நேரத்தில் நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இல்லையா. அந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாக்கா அடுத்தடுத்து நம்மளுக்குமே அடுத்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சண்டே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி மாவு ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு நான் அந்த பேலன்ஸ் வந்து இந்த பாட்டிலில் கொட்டி வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு இதாக இருக்காது. அப்படியே கவரலோடு இது பண்ணி ஒரு பெரிய பக்கெட்டில் எடுத்து வச்சுடுவேன். இப்போ வந்து கிளிப்லாம் நிறைய இதாக இருக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற கவர் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. பட் எனக்கு இந்த எப்போவுமே இந்த ரப்பர் பேண்டு அது வச்சு கவர் பண்ணால் தான் எனக்கு என்னமோ திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம், அதில் வந்து ரப்பர் பேண்ட் வருதுன்னா அந்த கப் ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் இல்லையா, அது ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாற்றி விட்டுருவேன். என்ன ரப்பர் பேண்டு எங்கேருந்து எடுத்தாலுமே சரி ஒவ்வொரு திங்ஸ்லேருந்து வருதா, புதுசாக ஏதாவது மாவு பாக்கெட் வாங்குகிறோம், வேறு எதுலையாவது ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் அந்த ஸ்டாண்டில் வந்து எடுத்து வச்சுக்குவேன். அது ஒரு கெட்ட பழக்கமாகவே இருக்குது. ரப்பர் பேண்டு பார்த்தா அது கீழே தூக்கி போடாமல் அந்த ஸ்டாண்டில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ரவா, மைதா அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறது அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்குமே இந்த பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தான் கிளிப் அது எதுன்னு இருந்தாலும் சீலிங் பண்ண இந்த சீலிங்கில் சீல் பண்ணுற அந்த ஒரு இதே வந்திருக்கு. அப்படியே வந்து நம்ம இது பண்ணிட்டோன்னா பாக்கெட்டை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிடுது. அந்த இதுவுமே வந்திருக்கு. என்ன வந்து புதுசு புதுசாக இருந்தாலும் அந்த ரப்பர் பேண்டு போட்டு கவர் பண்ணுறது தான் எனக்கு என்னமோ திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளோட கலெக்ஷன்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸ் அது இது வெளியில் போனால் பார்க்குறது அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நம்ம கொண்டு வருவோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் கிச்சன் உள்ள என்னென்ன வந்து இது பண்ணலாம், இந்த மாதிரி கேரி பேக் எடுத்து வைக்கிறது, ரப்பர் பேண்ட் எடுத்து வைக்கிறது. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே அப்படி தானே மாறிடுறோம். கிச்சனுக்கு எது வேணும், இதை தூக்கி போடக்கூடாது, அதை தூக்கி போடக்கூடாது. அதுவும் முக்கியமாக கேரி பேக், எந்த கேரி பேக் எதாக இருந்தாலும் அது ஒரு தனி பையில் போட்டு எடுத்து வச்சுடுவோம் இல்லையா. இந்த மாதிரி தான் எனக்கும் இந்த ரப்பர் பேண்டும் கேரி பேக்கும் எங்கே இருந்தாலும் தனியாக எடுத்து இது பண்ணி வச்சுடுவேன். அது ஒரு நேரம் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் தான். வேஸ்ட்டாக நம்ம இதை எடுத்து குப்பையாக சேர்க்குறது இல்லை, நம்மளுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக இல்லையா. அன்றைக்கி அந்த மாதிரி எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலையில் வழக்கம் போல் எல்லாருக்குமே வந்து நாங்கள் 4 பேர் வீட்டில் இருக்கோம்னாக்கா நிஹால் காலையில் எதுவுமே டீ காஃபிலாம் இது பண்ண மாட்டான். அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது. மிச்சம் இருக்க 3 பேருக்கு டீ, காஃபி, விவா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு எப்போவுமே சரி இந்த பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், விவா இதெல்லாம் வந்து இறங்கவே இறங்காது. இப்போ காஃபி சுத்தமாக ஸ்டாப் பண்ணியாச்சு. காஃபி குடிக்கவே கூடாது அப்படின்ட்டு டீயாவது காலையில் இல்லாட்டி சாயந்தரம் இந்த மாதிரி எப்படியாவது குடிச்சிக்கிறது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரின்ட்டு சரி எல்லாருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இல்லையா. அடுத்தது குருமாவுக்கு ரெடி பண்ணுற வேலை தான். இந்த பட்டாணி குருமா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்குலாம் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மார்னிங் வந்து டிஃபனுக்கு போய் அட்டன் பண்ணி பூரியில் வந்து அந்த பட்டாணி அது வந்து மசாலா வந்து பூரிக்கு வைப்பாங்க. அது ஒரு தடவை எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ சாப்பிட்டது. அதுலேருந்து எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் அந்த பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு அந்த இதை விட இந்த பட்டாணி கொஞ்சம் உரப்பா குருமா வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுலேருந்து இதே தான் பண்ணுறது.
இப்போ வந்து வெங்காயம், தக்காளி 2த்தையுமே நான் வந்து ஒன்றா பேஸ்ட்டு அரைச்சிக்குவேன் எப்போவுமே. இந்த குருமா செய்கிறதுக்கு அது 2த்தையுமே ஒன்றா அரைச்சிடுவேன். தனித்தனியாக இது பண்ணுறது இல்லாமல், வெங்காயத்தை வதக்கி விட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா, அது அந்த கிரேவியில் வந்து ஒரு திக்காக கிடைக்க மாட்டேங்குதா, அதனால நான் வந்து வெங்காயம், தக்காளி 2த்தையுமே ஒன்றா அரைச்சிட்டேன். பட்டாணியுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ தாளிப்புக்கு வேறு எதுவுமே இது பண்ண மாட்டேன். இந்த இலை மட்டும்தான். இந்த இலை மட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதோட லேசாக பொரிஞ்சதும் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சம் லேசாக அந்த இது பொரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு 2மே வந்து இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். அப்படியே பொரிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்னு. இதில் என்னென்னா தக்காளி நீங்கள் அடித்து ஊற்றினாலும் சரி வதக்கினாலும் சரி தாளிக்கும் போது அப்படியே படப்படன்னு தெறிக்கும். அது சுற்றி அடுப்பு எல்லாமே இதாக போயிடும். அது வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஃபுல்லாக சேர்த்து வச்சு துடைக்கலாண்டாக்கா அப்படியே ட்ரை ஆகிடும் அந்த ஹீட்லன்ட்டு கையோட தொடச்சிடுவேன். இப்போ வந்து பாதிக்கு அளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போய் தக்காளி வந்து நல்லா இதாக வந்துட்டுருக்கு வதங்கி வெங்காயமும் தக்காளியும். அந்த சமயம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அப்புறம் தேவையான அளவு உப்பு இது பண்ணி மசாலா அந்த இஞ்சி பூண்டு இதர வாசனைலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுற வேண்டியதான். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோன்னாக்கா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். அடுத்ததாக இதில் நான் வந்து தயிர் சேர்ப்பேன். தேங்காய் சேர்க்குறது இது நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்க்குறது இங்கே யாருக்குமே அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குதுங்கிறதுனால அந்த காரத்துக்கு கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் இதில் சேர்த்துக்குவேன். தயிர் சேர்க்கும்போது அந்த புளிச்ச டேஸ்ட்டாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுவும் அந்த காரத்துக்கு நல்லா தான் இருக்கும். தேங்காய் வந்து அந்த காரத்துக்கு நிறைய காரம் போட்டு தேங்காய் சேர்த்து இது பண்ணணும். அதுக்கு தயிர் சேர்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த மசாலா அது வந்ததுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மசாலாவோட. கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் தக்காளி அரைச்சது குக்கர் எல்லாத்தையும் சேர்த்து அலசி விட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிம்லேயே வச்சிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கோங்க, தயிருமே சேர்த்துக்கோங்க. அதுவுமே இந்த புளிப்பு ஃப்ளேவரும் தேங்காயோட இனிப்பு மசாலா காரம் இதெல்லாம் சேர்த்து அந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கும். நல்லா அப்படியே பிரண்ட மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த பூரியில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட்டாணி வந்து நல்லா அப்படியே அமுக்குனா மாவு மாதிரி நல்லா நசுங்கி வரணும். அப்போ தான் அந்த பூரியில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வேண்டாலும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காக இது பண்ணி கொடுக்கும். இப்போ கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவுலாம் இது பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நிறையலாம் போட்டு செய்யலை, கொஞ்சமாக ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா பூரி வந்து உப்பி வரவே இல்லை. எப்போதும் கரெக்டாக இது பண்ணி வரும். அன்றைக்கி வந்து பூரி வந்து உப்பவே இல்லை. அது என்ன காரணம்னாக்கா மாவு வந்து நான் கொஞ்சம் தண்ணி இலக்கமாக வச்சுட்டேன். ரொம்ப சாஃப்டாக மாவு பிசையும் போதே இது பண்ணி வச்சுட்டேன். பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக, அதாவது சப்பாத்தி மாவு பதத்துக்கே தான் பூரிக்குமே இது பண்ணணும். கொஞ்சம் மாவு இலகிட்டாலும் ஆயில் வந்து இழுத்துக்கும். பூரி பொரியிறதுக்குள்ளே ஆயிலுமே இழுத்துக்கும், உப்பியும் வராது. நம்ம வந்து மாவு என்ன தான் கனமாக இது பண்ணி வச்சாலும் ஒரு அளவுக்கு தான் உப்பி வரும். ஒரு 2 லாஸ்ட் வரைக்குமே பூரி வந்து நான் இது பண்ணவே இல்லை, உப்பி வரவே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு பூரி மட்டும் உப்பி வந்துச்சு. அது கொஞ்சம் கனமாக இது பண்ணி வச்சுருந்தேன், அதனால கொஞ்சம் உப்பி வந்துருந்துச்சு போல். மாவு இலக்கமாக இருந்துச்சுன்னா இதுதான் பூரி மிஸ்டேக் இதாகிடும். அன்றைக்கி வந்து நான் அதை மாதிரி கொஞ்சம் இலக்கமாக வச்சுட்டேன். என்னென்னா ரவா வந்து கொஞ்சம் ஊறி வரணுமே. ஏன்னா ரவா சேர்க்குறது பூரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக நம்ம ரவா சேர்ப்போம். ரொம்பவா சேர்க்க மாட்டோம் இல்லையா. அந்த எவ்வளோக்கு ரவா வந்து சேர்க்கணும்னா மைதாவும் கோதுமையும் எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தான் ரவா சேர்க்கணும். நான் என்னன்னாக்கா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் யோசிக்காமல் தண்ணி வந்து கொஞ்சம் இலக்கமாக வச்சுட்டேன். ரவா ஊறி வந்துடும்னு நினச்சிக்கிட்டு அது ரொம்ப இலகி போன மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு அப்பப்போ ஏதாவது ஒன்று இதாகிடும். அதனால் அன்றைக்கி பூரி உப்பவே இல்லை. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சாச்சு. நிஹாலுக்குமே வந்து வச்சு கொடுத்துட்டேன். ஏன்னா முன்னாடி அவன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான் இல்லையா, அதனால் அவனுக்கு முன்னாடி பூரி சுட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அப்படியே ஒன்று ஒன்று அது பண்ணி போட்டு எடுத்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் ஒரே ஒரு பூரி மட்டும் கொஞ்சம் உப்பி வந்து இருந்துச்சு, ஃபுல்லாக இது பண்ணவே இல்லை. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பண்ணிட்டா பூரி வந்து கரெக்டாக வந்துடும். எண்ணெயும் குடிக்காது. மாவில் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பூரிக்கு மட்டும் கிடையாது, ஏதாவது பனியாக சுடுறோம், வேறு ஏதாவது இது பண்ணுறோன்னா கொஞ்சம் இலக்கமாக இருந்துருச்சு மாவோட பதம் அப்படின்னா அது எண்ணெய் அதிகம் குடிக்க ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் பூரி வந்து சாஃப்டாக கொஞ்சம் நல்லா தான் வந்துருந்துச்சு, சூப்பராக தான் இருந்தது. அந்த கிரேவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களுமே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி குருமா வந்து பூரிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடுச்சு. மதியம் வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஏதாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலையெல்லாம் இது பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கிடையில் வந்து நிஹாலுக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு இல்லையா? அன்றைக்கி வந்து மேக்ஸ் எக்ஸாமுக்கு தான் இது பண்ணியிருந்தான். மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம், அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். இந்த நோட்டோட கவர் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து புதுசாக இது பண்ணியிருக்கா, டைரி நோட் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு டிசைன். இப்போ வந்து மொபைல் கேஸ் வந்து டைமண்ட் கட் மாடல்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மொபைல் கவருக்கு இது பண்ண மாதிரி நிஹாலோட ஸ்கூலில் புக் நோட்டு எல்லாத்துக்குமே இதே மாடல் தான். ஸோ இது நல்லா ஒரு எப்படி பிங்க், வயலட், ப்ளூ அப்படின்ட்டு எல்லா கலரும் மிக்ஸ்டாகி பார்க்க ரொம்ப அது என்னவோ பெரிய டேபுக்கு கவர் போட்டு வச்ச மாதிரி இருந்தது. ஸோ நிஹாலுக்கு வந்து கொஞ்சம் மேக்ஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு அவனுமே சம்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணப்போ ஒரு ஒரு டிப்பனில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த திங்ஸை குட்டி குட்டி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு நாளைக்கு கழுவி வைக்கணுன்ட்டு அதுக்கு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துலேருந்து அப்படியே ரொட்டேட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த டம்ளர் ஒன்று காட்டினேன் இல்லையா, நடுவில் ஹோல் வச்சு, அது வந்து கேக்குக்காக உள்ளது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நானகத்தா ஆச்சி. நானகத்தா எங்கள் வீட்டில் வந்து இந்த ஆச்சியில் தான் அம்மா செய்வா. ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 13 14 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் நானகத்தாண்டு ஒன்று செஞ்சே வீட்டில் தான் எப்போவுமே செய்கிறது. அதுக்கான அச்சு தான் இதெல்லாம். இப்போ வந்து ஸ்டார் போகிற அப்படின்ட்டு நானகத்தாக்கு வந்து அச்சு வந்து இது பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இதை வச்சு தான் எங்கள் வீட்டில் செய்வாங்க அம்மா. எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து அப்போ பயணம் கிளம்புறா அப்படின்னு சொல்லி 100 நானகத்தா நானே வந்து வீட்டிலையே செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நிஹால் பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நானகத்தாங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. வெளியிலேயே வாங்கிக்கிறோம். வீட்டில் செய்கிறதுங்கிறதே இதாகிடுச்சு. இன்ஷால்லா ஒரு நாளைக்கு வீட்டில் பண்ணணும், உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். முடியவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கான அச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் வந்து மொதல் நாளே மாவுலாம் இது பண்ணி அடுத்த நாள் வச்சு வந்து நைட்லாம் உட்காந்து இது பண்ணி செய்வா பெருநாக்கு இதெல்லாம். அதுலேயும் வந்து இந்த அச்சு இருக்குல்ல, இதுதான் உள்ளதுலேயே பெரிய அச்சு. அப்புறம் இலை ஒன்று இருக்கும், பெருசாக இருக்கும், அதே காணும். அது ஏதோ மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், இல்லை உடஞ்சிருச்சான்னு தெரியல. அந்த மாதிரி ஈச்சங்கொட்டை பணியானுக்குமே அந்த அச்சு குட்டி குட்டி அச்சிலாம் இருக்கும். அதுவுமே தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஹந்திரி கடையெல்லாம் வந்தாக்கா அங்கே தான் இந்த மாதிரி அச்சியெல்லாம் வந்து விற்கிறதுக்கு வரும். இன்ஷால்லா வந்து நெக்ஸ்ட் டைம் ஹந்திரி கடை வந்துச்சுன்னா அதுக்காக வச்சும் போய் அந்த கடையெல்லாம் பார்த்து அந்த அச்சு கிடச்சா வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்ஷால்லா. அன்னைக்கு வந்து லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக மொதல் நாள் காய்ச்சின கத்திரிக்காய் இறால் போட்ட ஆணை இருந்துச்சு. அதை மட்டும் இது பண்ணி சூடு பண்ணிவிட்டு ஆளுக்கு முட்டை பொரித்து சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி வத்தல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ரைஸ் மட்டும் வேக வச்சுட்டு இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் நிறைய எக்ஸ்ட்ராவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் க்ளீன் பண்ணுறது, எடுத்து வைக்கிறது, இதுக்கெல்லாம் லன்ச்சு சிம்பிளாகவே முடிஞ்சிடுச்சு, டைமுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜெக்கு வந்து கொஞ்சம் லேசாக வெடி போட்டுருச்சு. கொஞ்சம் சுடுதண்ணி தூக்கி இதில் வச்சதும் பார்த்திங்கன்னா அந்த ஓரம்லாம் லேசாக வெடித்த மாதிரி இருந்தது. இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன், ஒதுக்கியே வச்சுருந்தேன். இந்த மாதிரி எதுக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு இது பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. இப்போ என்னன்னாக்கா சரி கிச்சனில் இந்த மாதிரி வைக்கலாம், கொஞ்சம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜெக்கெல்லாம் தண்ணி இறங்குதான்னு பார்த்தா இறங்கலை. மணி பிளான்ட் வந்து நம்ம வாசலில் வச்சுருக்கிறதுல ஒரு பிரான்ச் வந்து உடஞ்சிக்கிச்சு. அதை வந்து நம்ம இது வந்து தண்ணியில் இது பண்ணி கிச்சனில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஜெக்கில் வந்து அந்த வெடிப்பு இதுக்கு மேலே இதாகிடுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணிக்கு இது பண்ணும் கொஞ்சம் லேசாக ஏதாவது இடிச்சிச்சின்னா கிராக் ஆகிடும். அதை வந்து தூக்கி போடாமல் அது ரொம்ப கிராக் ஆகலை இல்லையா, லேசான வெடிப்பு தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். உடஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தூக்கி போட்டுற வேண்டியதான். உடையவும் இல்லை, அது தண்ணி வந்து வெளியாகவும் இல்லை. அப்படிங்கும்போது இது எதுக்காவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு அதை வந்து எடுத்து நான் வச்சுருக்கேன். ஸோ கிச்சனுக்குமே வந்து ஒரு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் இடம் தான் இங்கே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் பத்தாது. இருந்தாலும் ஓகே, ஒரு எப்போவுமே ஒரு இது வைக்கிறோன்னா அதுக்கு பக்கத்தில் இது உனக்கு குட்டியாக தானே இருக்குது அப்படின்ட்டு வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு வீடியோக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் பார்ப்பேன் கிச்சனில் மணி பிளான்ட் வைக்கிறது, அப்புறம் வந்து வீடியோக்காகவே பக்கத்தில் வச்சு இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து அம்மாவுமே சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி தான் அதுக்கான டைம் அமைஞ்சுது. ஸோ நம்மளும் கொஞ்சம் வீடியோக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாங்கினது அப்படியே இருந்துச்சு. இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நாளாக வெளியிலேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அந்தளவுக்கு இது பண்ண முடியல, நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற மாதிரி வராது இல்லையா. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பல் பூண்டாக இருந்துச்சுன்னா தான் பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு இதாக இருக்கும். அது கொஞ்சம் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பும் வினிகரும் சேர்த்துக்கிட்டேன். அது எதுக்குன்னா நம்ம குவான்டிட்டி அதிகமாக இது பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கும்.
ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா கெட்டு போகிற மாதிரி கலர் மாறிடும் இல்லையா? அதனால நான் வந்து உப்பு வினிகர் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஆயிலுமே சேர்க்குறதா சொல்கிறாங்க. பட் ஆயில் வச்சு இது பண்ணாக்கா எப்படி இருக்கும்னு நான் இது வரைக்கும் ஆயில் ஊற்றி அரைச்சது கிடையாது. வினிகர் சேர்த்துக்குவேன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. டேஸ்ட்டுக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம தாளிப்புக்கு இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி உப்பும் சேர்த்து வினிகரும் சேர்க்கும்போது உப்பு புளிப்பாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேண்டாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 1 kgக்கு அந்த பாட்டில் வெளியில் வாங்கின இஞ்சி பூண்டு பாட்டில் பேஸ்ட் அதில் 1 kgக்கு கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சண்டே வீடியோ க்ளோஸ். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோமே எடுக்கல, ரிலாக்ஸாக விட்டாச்சு. இது மண்டே ஈவினிங் எடுத்தது. அன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கேன்னாக்கா ஒன் டே எக்ஸ்போ போட்டிருந்தா இல்லையா காரைக்காலில், ஃபர்ஸ்ட் டைமாக அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் அது. எனக்குமே வந்து சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டால் போட்டிருக்கோம், எல்லாம் வரணும்னு சொல்லி இன்வைட் கொடுத்துருந்தா, அதுக்கு தான் வந்திருக்கேன். எடுத்ததுமே ஃபஸ்ட்டு என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பக்கூர் வாங்கியிருந்தேன். இது வந்து என்னோடய லாத்தா போட்டிருந்த ஸ்டால் தான். அதில் வந்து ஆர்கானிக் சோப்பு வந்து இது பண்ணியிருந்தா, பக்கூர், அப்புறம் வந்து ஆயில், இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருந்தாலாம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து முதல்ல அந்த பக்கூர் வாங்கியாச்சு. அது அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இதுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லியிருந்தா. நான் அவங்க ஒரு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து எல்லாருமே தெரிஞ்ச ஸ்டால் தான். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்ச அவளோட ஃப்ரெண்டோட ஸ்டால். அது வந்து நான் கூட இன்ஸ்டாவில் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஐடி வந்து நான் அதில் இன்ஸ்டாவில் வந்து டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து பொட்டி பனியா, தம் ரூட்டு, இந்த மாதிரி ப்ரௌனி, கேக், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹோம்மேடு எல்லாமே இது பண்ணி கொண்டு வந்து ஸ்டால் வச்சுருந்தா. அதில் பொட்டி பனியா வந்து ரொம்ப ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன். மசாலா தூள், அந்த மாதிரி மசாலா வீட்டிலேயே ரெடி பண்ணுற இதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி ஸ்டால் போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஸ்டால் வந்து தஹமி டைலரிங் சிஸ்டரோடது. இஹால்ற வந்து ஆர்கானிக் ஹென்னா, அப்புறம் வந்து டைலரிங் ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருந்தா. கேமு கூட ஒன்று வச்சுருந்தா. அது வந்து கலர்ஸ்லாம் வந்து 5 செகண்ட்குள்ளே எல்லா கலர்ஸுமே கரெக்டாக சொல்லணும் அப்படின்ட்டு அது வின் பண்ணிட்டா ஃப்ரீயாக ஒரு இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால் அதில் இது பண்ண முடியல. எனக்கு 2 சான்ஸ் கொடுத்தா 2 சான்ஸ்லையுமே என்னால் இது பண்ண முடியல, ஸ்பீடாக இது பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்போ வர அந்த ஸ்பீடு, அந்த கலரை பார்த்து டக்குன்னு சொல்கிறதுக்கு இதாக இல்லை. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு கேமாக இருந்துச்சு. அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நசிஹனா சிஸ்டர்கிட்ட மெஹந்தி வந்து இது பண்ணிக்கிட்டாச்சு. குயிக்காக ஒரு அரபிக் டிசைன் சிம்பிளாக ஒரு லைனுக்கு போட்டிருந்தா. அது நல்லா இருந்தது. பக்கத்துலேயே ப்ரௌனி ஸ்டாலுமே இருந்துச்சு அவளோட இதுலேயே. அங்கே வந்து இந்த டார்க் சாக்லேட் லாலிபாப் இது மாதிரி அந்த ஒரு இது வாங்கிக்கிட்டு மற்ற ஸ்டால்லாம் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன். இந்த ஒன் டே எக்ஸ்போ வந்து வீட்டில் இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா உமன்ஸ்க்குமே ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நமக்கு வந்து யார் யார் என்ன பண்ணுறோன்னு தெரியாது. பட் பார்க்க வரும்போது நம்மளோட கார்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறப்ப இதாக இருக்கும். வீட்டில் இருந்து மட்டும் நம்ம இது பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரௌனி, கேக் இதெல்லாம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஸ்டால் போட்டு இது பண்ணும்போது பார்க்க வரவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா மோஃபி ஹென்னா சிஸ்டரோடது. ஹெல்ட்ட வந்து ஹென்னா ப்ராடக்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டென்சில்ஸ், ஹென்னா, ஆயில், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தா. காட்டன் பெட்ஷீட், நைட்டி அண்ட் ஆர்கானிக் நாப்கின் கொண்டு சேல் கொடுத்துருந்தா. லதா கண்டிப்பாக வந்து அவனு, ஏன்னா நாகூரில் எக்ஸ்போ போட்டிருந்தப்போ ஸ்டாலுக்கு என்னால் போய் விசிட் பண்ண முடியல. ஸோ இங்கே காரைக்காலில் போடுங்க, கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குமே வந்துட்டேன். அண்ட் இந்த ஒரு ஸ்டால் பார்த்திங்கனாக்கா ஃபார்ம் மேக் ஓவர் சிஸ்டரோடது. எல்லோடது வந்து ப்ரீ ப்ளீட்டிங் செம்மையாக இருக்கும். ப்ரீ ப்ளீட்டிங்கோட அந்த இதுக்கு வைக்கிற அந்த ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக சூப்பராக ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும் வியர் பண்ணும்போது. நீங்கள் வந்து உங்களுக்கு சாரீ ப்ரீ ப்ளீட் பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி கொரியர் பண்ணிங்கனாலுமே வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி அனுப்புவா. மேக்கப்புமே செம்மையாக இருக்கும். ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி மேக்கப்புமே சூப்பராக இது பண்ணி கொடுத்துருவா. நான் யாரெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்கேனோ எல்லாரோட இன்ஸ்டா ஐடியுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்தமாதிரி ஹோம்மேடு நெய், லேகியம், தம் ரொட்டு, அந்த மாதிரி நிறைய ஸ்டால் போட்டிருந்த ஹல்வா. ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அங்கே வந்து நிறைய பேர் எல்லாருமே நானுமே மீட் பண்ணேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக எல்லாருமே வந்து ஹலோ தெரிஞ்ச ஹல்வோ, சொந்தக்காரக அப்படின்னு பழகுனக எல்லாருமே வந்து இந்த ஹலோ எல்லாருமே மீட் பண்ணோம். ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எல்லாரையும் பார்ப்போம், பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் போல் நான் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். மகரிப் ஆயிடுச்சு நான் அங்கேருந்து வரதுக்கு. நிறைய ஸ்டால்ஸு, அபாயா, ஹிஜாப், ஃபேன்சி ஐட்டம்ஸ் அண்ட் இந்த மாதிரி இன்விடேஷன், கேக்கு, ப்ரௌனி இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. அதில் வந்து ஃபுட்டு இதுவுமே தனியாக ஒரு இடம் வச்சு அதை நான் போய் பார்க்கவே முடியல, டைம் இல்லை. அங்கே வந்து ஸ்ப்ரிங் ரோல், அப்புறம் வந்து கட்லெட்டு, சாண்ட்விட்சு, ரோல், இந்த மாதிரி
பாதாம் கீ, ரோஸ் மில்க் அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணியிருந்தாங்க ஹல்வா. ஃபேஸ் மாஸ்க்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேஸ்க்கு இது பண்ணுறது எல்லாமே, ஹிஜாபாக இருக்கட்டும், மற்றபடி எல்லாமே இதாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பார்க்க ரொம்பவே நல்ல ஒரு இதாக இருந்தது. என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாக வர நாங்கள் கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸு, டாப்ஸு, குர்த்திஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டால்ஸு உமன்ஸுக்கு அன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா காரைக்கால் இது பண்ணியிருந்த ஹல்வா அல்ஹம்துலில்லாஹ். அதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் நம்ம ரைஹானா கிச்சன் சிஸ்டரை மீட் பண்ணேன். அவளோட மக ரைஹானா தான் இது. லாத்தா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, வீடியோ எடுத்துக்குவாளா தானே ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு செடிலாம் வந்து விற்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் வந்தீங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் இது பண்ணீங்க, ஸ்டால்லாம் பார்த்தீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இன்னொரு விளாகில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.